அப்பர் ஃபோர் டிமன் செத்ததுக்கு அப்புறமா அந்த பிளேஸை நிரப்புனது மட்டும் இல்லாமல் மொத்த இன்ஃபினிட்டி கேசலுமே தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துட்டு மூசான் கூட நடக்கிற ஃபைனல் ஃபைட் அப்போ மொத்த டீமன் ஸ்லேயர்ஸ்க்கும் ரொம்பவே டஃப் கொடுத்த ஒரு டீமன் தான் நாக்கிமே. இந்த நாக்கிமேங்கிற டீமன் யார், நாக்கிமே எப்படி ஒரு அப்பர் ஃபோருக்கு போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் அவரோட பேக் ஸ்டோரி என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலில் பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம நாக்கிமேவோட ஒரிஜினல் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். நாக்கிமே வந்து பார்த்தீங்கன்னா டாஷிகோ பீரியடில் வாழ்ந்துட்டு இருந்தா. அப்போது நாக்கிமே வந்து ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். ஆனாலுமே நாக்கிமேவால் அந்த பீவாங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொம்பவே சூப்பராக வாசிக்க முடியும். ஆனாலும் யாருமே நாக்கிமாவோட டேலண்ட்டை ரெகனைஸ் பண்ணி அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கிமேக்கு வாசிக்கிறதுக்காக ஒரு கான்சர்ட்டில் சான்ஸ் கிடச்சிருக்கும். அந்த கான்சர்ட்டுக்கு போகிறதுக்காக தங்கிட்ட இருந்த ஒரே நல்ல கிமோனோவை போட்டுட்டு போகணுன்னு நாக்கிமே ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பா. ஆனால் அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு யோசிச்சிங்கன்னா, அந்த ஒரே கிமோனோவையும் நாக்கிமேவோட குடிகார ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறதுக்கு காசு இல்லாததுனால அதை எடுத்துகிட்டு போய் பெட்டில் தோத்துருவான். இதனால ரொம்பவே கோபமான நாக்கிமே அவள் ஹஸ்பண்டை ஒரு ஹேமரை வச்சு அடித்து சாவடிச்சிருவா. இதனால நாக்கிமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவளோட பழைய கிமோனோவை தான் போட்டாகணுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதனால ரத்தக்கரப்பட்ட ஒரு கிழிஞ்ச கிமோனோவை போட்டுட்டு தான் போய் ஸ்டேஜில் உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணுவா. நாக்கிமேவோட இந்த ஷாபியான ரொம்பவே மோசமான அப்பியரன்ஸை பார்த்துட்டு எல்லா ஆடியன்ஸுக்கும் அவள் மேலே ரொம்பவே ஒரு டிஸ்ரிகார்டு வந்துடும். என்ன இவ இவ்வளோ பெரிய கான்சர்ட்டுக்கு ஒரு மொக்கையான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கா, இவளாம் என்ன அப்படி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிடுவா அப்படிங்கிற டிசப்பாயின்மெண்ட்டில் தான் ஆடியன்ஸ் வந்து அந்த மியூசிக்கே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆடியன்ஸ் அவங்க வாழ்க்கையில் பார்த்ததிலே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸாக நாக்கிமாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு இந்த ஆடியன்ஸ் அப்படி மெஸ்மரைஸ் ஆகிருப்பாங்க. இந்த விஷயத்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, நாக்கிமே கூட நோட்டீஸ் பண்ணியிருப்பா. ஏன்னா நாக்கிமே வாசித்த மியூசிக்லே அவளை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் இது தான். ஸோ இதனாலவே இன்னும் ரொம்பவே தூண்டப்பட்டு அவளோட அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே யாரையாவது சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாள். இது மாதிரி மற்ற மக்களை சாவடிக்கிறப்ப அவளுக்கு ஏற்படுற ஆங்ஸைட்டி இல்லைனா மனசில் வர ஒரு படபடப்பு தான் இவளை இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு நாக்கிமே தள்ளப்படுவா. இது மாதிரியா போயிட்டுருக்கப்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான நாளில் அவளுக்கு வந்திருக்க கான்சர்ட்டுக்காக ஒரு விக்டமை தேடிட்டு இருப்பா. அன்எக்ஸ்பெக்டட்லி அவள் தேர்ந்தெடுத்த விக்டம் நம்ம டீமன் கிங் மூசான் தான். அப்புறம் என்ன, யார் சாவான்னு பார்த்தா நாக்கியமே தான் சாவ போகிறா. பட் ஆனால் மூசானுக்கு வந்து நாக்கியமோட ஸ்கில்ஸ் மேலே ரொம்பவே இம்ப்ரெஷன் இருக்கும். இதனாலேயே மூசான் வந்து நாக்கியமாவை ஒரு டீமனாக சூஸ் பண்ணிவிடுவான். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கியமாவோட ஒரிஜினல் ஸ்டோரி. இப்போ நம்ம நாக்கியமாவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நாக்கியமாவோட பவர்ஸ் வைஸ் பார்த்தா அவரால் மற்ற இன்ஃபினிட்டி கேசலையுமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இன்ஃபினிட்டி கேசல் தான் நாக்கியமாவோட கை காலுங்க மாதிரி. அண்ட் நாக்கியமாவோட பிளட் டீமன் ஆர்ட் வந்து அவரால் போர்ட்டல்ஸை கிரியேட் பண்ண முடியும். என்ன போர்ட்டல்ஸ்னு யோசிச்சோம்னா, ஒரு பொருளோ இல்லை சில மனுஷங்களையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கிற போர்ட்டல்ஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த போர்ட்டல்ஸை வச்சு தான் நாக்கிமே வந்து ஃபைனல் ஃபைட்டில் பல டீமன் ஸ்லேயர்ஸை மூசான்கிட்ட இருந்து தள்ளி பிரித்து வச்சுருப்பா. நாக்கிமையோட இந்த இன்ஃபினிட்டி கேஸில் கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டி தான் பல டீமன் ஸ்லேயர்ஸோட மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்திருக்கும். இதுக்கடுத்ததாக இன்னொரு எபிலிட்டியும் இருக்குது, அதுதான் ஸ்பேஷியல் மேனிப்புலேஷன். இந்த ஸ்பேஷியல் மேனிப்புலேஷனை வச்சு டீமன்ஸை இன்ஃபினிட்டி கேஸலோட எந்த ஒரு பகுதிக்கு வேணால் டெலபோர்ட் பண்ணிடும். இது என்னடா, போர்ட்டல்ஸும் ஸ்பேஷியல் மேனிப்புலேஷனும் லிட்டரலாக ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் அது கிடையாது. இந்த பிளட் டீமன் ஆர்ட்டில் வர போர்ட்டல் டெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்துட்டு அந்த போர்ட்டல் வந்து மற்ற பொருட்களையோ இல்லை டீமன் ஸ்லைஸோ சக் பண்ணி இழுத்துடும். ஆனால் ஸ்பேஷியல் மேனிப்புலேஷனில் வித்தின் ஒரு ஃப்ளிக் ஆஃப் த செகண்ட்லேயே அந்த டீமன்ஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு டெலபோர்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு டோமாவை வந்து டெலபோர்ட் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் நாக்கிமையோட ரொம்பவே ஒரு யூனிக்கான எபிலிட்டி. இது என்னன்னா, நாக்கிமாவோட ஐபால்ஸை வந்து டீட்டாச் பண்ணி அதை நேவிகேட் பண்ண வைக்கும். அதுவும் இந்த ஐபாலை டீட்டாச் பண்ணி பல க்ளோன்ஸாக க்ரியேட் பண்ணி இதை சர்வேலன்ஸ் கேமரா மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பா. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு ஐபால் தான் நம்ம சனமி கையிலே போய் மாட்டியிருக்கோம். இந்த ஐபால் டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உபியாஷிக்கி ஃபேமிலி இருக்கிற லீடரையும் காட்டி கொடுத்துரும். இதனால தான் நம்ம உபியாஷிக்கி ஃபேமிலியோட தலைவரும் செத்து போயிடுவார். நாக்கிமையோட பவர் வந்து அஃபென்சிவ் பர்பஸ்க்கோ இல்லை டிஃபென்சிவ் பர்பஸ்க்கோ இல்லை, ஒரு கேரக்டரை ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் நாக்கிமையோட ஒரு வேலையே. மூசானுக்கும் அவள் அந்த வேலையை தான் பண்ணி கொடுத்துட்டு இருப்பா. மூசானை சாவடிக்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப் ஆஃப் டிமன் ஸ்லேயர்ஸ் வருவாங்க. பட் அந்த பெரிய குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டி குரூப்பாக இவ பிரித்து ஒவ்வொரு குரூப்கிட்டையும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான டீமனை அசால்ட் பண்ணிவிடுவா. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான அஷ்ராவான கியோமை சனமியெல்லாம்
மூசான் கிட்ட சண்டை போடாமல் கோகுஷிபோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நாக்கிமேவோட வீக்னஸை பற்றி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நாக்கிமேவோட பீவா வந்து அவளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு நாக்கிமேவோட பீவா தான் அவளோட வீக்னஸும். அவளோட பீவா இல்லைனா லிட்டரலாக நாக்கிமே பவர்லெஸ் தான். நாக்கிமோட இன்னொரு வீக்னஸ் ஆக்சுவலாக இது நாக்கிமே சாகிறதுக்கான ஒரு காரணம். இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமியில் வராத ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர். உங்களுக்கு இது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய டைமுக்கு போய் பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீக்னஸை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக டமையா கூட சுற்றிட்டு இருக்க யூஷிரோ வந்து பார்த்தீங்கன்னா நாக்கிமேவோட அந்த ஃபீல் டைப் தான். அதனாலவே ஈஸியாக நாக்கிமே மேலே கண்ட்ரோல் எடுத்துடுவான். நாக்கிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கான்ஷியஸே இருக்காது. லிட்ரலாக யூஷிரோ வந்து இந்த இன்ஃபினிட்டி கேஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். மூசான் என்ன நினச்சிட்டு இருப்பான்னா நம்ம ஆள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பான். பார்த்தா டீமன் ஸ்லேயர்ஸோட ஆளுங்க தான் இது கண்ட்ரோலே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர்ஸ்க்கு அவங்க ஃபைட்டில் அப்பர் ஹேண்டே கிடச்சிருக்கும். இதனால ரொம்பவே கடுப்பான மூசான் வந்து நாக்கிமே கிட்ட இருக்க பவரை ரிட்டர்ன் எடுக்க பார்ப்பான். பட் ஆனால் ஈஷிரோட கண்ட்ரோல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனால வேற வழியே இல்லாமல் மூசான் வந்து நாக்கிமேவை சாவடிச்சிருவான். இந்த டீமனோட கேஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர்ஸ் யாருமே சாவடிக்கல. நாக்கிமேவோட பவர் ரொம்பவே ஓவர் பவர்டாக இருந்து அதை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால மூசானுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். அதனால் மூசானே வேறு வழி இல்லாமல் சாவடிச்சிடுவான். நாக்கிமே வந்து கண்ட்ரோல் எடுக்கப்பட்டதுக்கான ஒரு வீக்னஸே வந்து பார்த்திங்கன்னா அவளோட பிளட் டிமனாட் தான். அவள் அந்த பிளட் டிமனாட்டை யூஸ் பண்ணுறப்ப இம்மொபைலாக இருப்பாள். அதனால தான் ஈஸ்வரோ ஈஸியாகவே நாக்கிமேவோட தலையில் கையை வச்சு அவளை கண்ட்ரோல் எடுத்திருப்பான். அடுத்த வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கிமேவோட இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி தான். ஏன்னா நாக்கிமே மட்டும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிருந்து சில மூவ்ஸ் எடுத்திருந்தா மூசனை லிட்டரலாக ஜெயிக்க வச்சிருக்கலாம். மேபி இது வந்து ஆத்தர் வந்து டீமன் ஸ்லேயர்ஸ்க்கு கொடுத்த பிளாட் ஆர்மராக கூட இருக்கலாம். இப்போ நம்ம நாக்கிமேவோட பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டரை பற்றி பார்த்துடலாம். நாக்கிமே வந்து ஹியூமனாக இருந்தப்ப அவளோட கேரக்டரும் பர்சனாலிட்டியும் வேறு. அதே டீமனாக இருந்தப்ப அவளோட கேரக்டரும் பர்சனாலிட்டியும் வேறு. அவளோட டிரான்சிஷனுக்கு ஒரு பாயிண்ட் மிகப்பெரிய ரீசனாக இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அது அவள் ஹஸ்பண்டை சாவடிச்சப்போ இருந்த மூமெண்ட் தான். நாக்கிமே வந்து ஒரு ஹியூமனாக இருந்தப்ப ரொம்பவே எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருந்திருப்பா. அவளுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பா. ஆனால் நாக்கிமேவோட டீமன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அவள் ரொம்பவே ஒரு கோல்டான பர்சனாலிட்டியாக இருந்திருப்பா. அதே மாதிரி அவள் எப்பயுமே மூசானுக்கு மட்டும்தான் லாயலாக இருந்திருப்பா. ஆனால் மற்ற எந்த டீமன்ஸ் கூடயுமே அவள் பேசியிருக்க மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. மற்ற டீமன்ஸ்க்கு அவளை பற்றின இன்ஃபர்மேஷனையும் எதையுமே சொல்லியிருக்க மாட்டா. ஆனால் மூசான் கிட்ட மட்டும் ஏன் அவ்வளோ லாயலாக இருந்தான்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான பீவாங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறது அதை மூசான் வந்து அலோவ் பண்ணியிருப்பான். அதனால தான் மூசான் கிட்ட அவ்வளோ லாயலாக இருந்திருப்பா. அதே மாதிரி மற்ற டீமன்ஸ் கூடயும் எந்த கனெக்ஷனே இல்லாமல் ஒரு டீட்டாச்சாக தான் இருப்பாள். இன்ஃபேக்ட் டோமா வந்து அவள் கூட பேச ட்ரை பண்ணுறப்ப கூட அவள் இக்னோர் பண்ணிவிட்டு டோமாவை வேறு ஒரு இடத்துக்கு டெலபோர்ட் பண்ணிவிடுவா. ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அடுத்த டீமன் வேணுமோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பாய்.